வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2026 கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் டேட்டா, இன்டர்நேஷனல் நியூஸ் பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தங்கத்தில் முதலீடு பண்ணுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன வயசு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க, விருப்பப்படுவாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் இருந்தாலே முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, 20 ரூபாய் இருந்தாலே தங்கத்துல நம்மளாலும் முதலீடு பண்ண முடியும். அதோட டீடைல்ஸை இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தினமும் காலையில நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே தங்கம் சவரனுக்கு 2000 ஏறி இருக்கு, 4000 ஏறி இருக்கு, 5000 ரூபாய் உயர்ந்திருக்கு, இந்த மாதிரியான நியூஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுவும் லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை விண்ண முற்ற அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு. எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன் தங்கத்தோட விலை இவ்வளவு உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு? அதற்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம், அதாவது 2026 கோல்டு பிரைஸ் வந்து மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன், ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அக்ரெசிவா வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்னா நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அது கிடையாது. வேர்ல்டுல இருக்க எல்லா பேங்க்ஸ், உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா அவங்க, யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ், சீனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சீனா அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பேங்க் இருப்பாங்க இல்லையா. சோ இதெல்லாம் சேர்த்து தான் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா அக்ரெசிவா வந்து கோல்டு வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் 10 இயரா பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வருஷத்துக்கு 400 ல இருந்து 500 டன் தான் வந்து கோல்ட வந்து வாங்குவாங்க. ஆனா இதற்கு மாறாக 2022ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1080 டன் வந்து வாங்கி இருந்தாங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணி இருந்தாங்க. இதுதான் வந்து அதிகமான வேர்ல்டு ரெக்கார்டு. ஒரு வருஷத்துல வாங்கப்பட்ட அதிக கோல்டு அந்த டன் பாத்தீங்க அப்படின்னா 2022 தான். அது வந்து ஒரு ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் 2023ல பாத்தீங்க அப்படின்னா 1030 டன் வாங்கி இருந்தாங்க. 2024லயும் பாத்தீங்க அப்படின்னா 1000 டன்னுக்கு மேல வந்து வாங்கி இருந்தாங்க. 2025ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல மட்டும் 240 டன்னுக்கு மேல வந்து கோல்ட வந்து அக்ரெசிவா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமா பை பண்ண கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலாந்து, சீனா, நம்ம இந்தியா, துருக்கி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து அக்ரெசிவா பை பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்கா பிரசிடென்டா வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டாலர் மேல அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இல்ல. ரெண்டாவது, யுஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் வந்து ரெக்கார்டு ஹையா போயிட்டு இருக்கு. மூணாவது, ஃபியூச்சர்ல எக்கனாமிக் ப்ராப்ளம் மேபி வரலாம். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்ட வந்து அக்ரெசிவா வந்து பை பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த சென்ட்ரல் பேங்கோட டேட்டா படி 2026ல கோல்டு பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ எல்லா கண்ட்ரீஸ்மே அந்த சென்ட்ரல் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ் வந்து கோல்ட வந்து வாங்குறத யாருமே நிறுத்தல. ஓகேங்களா, அவங்க அக்ரெசிவா பை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பை பண்ற அளவை கம்மி பண்ணலாமே தவிர ஆனா பை பண்றத நிறுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே அந்த யுஎஸ் டாலரை மையமா வச்சு தான் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. சோ டொனால்ட் ட்ரம்போட பதவி காலம் பாத்தீங்கன்னா 2029 ஜனவரி வரையும் இருக்கு. சோ அது வரையும் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து அந்த அளவுக்கு வந்து கிராஷ் அந்த மாதிரி ஆயிராது அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கண்ட்ரீஸ் வந்து பை பண்றதை நிறுத்த மாட்டாங்க, ஆனா ஸ்லோவா பை பண்ணலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா தங்கம் விலை வந்து உயரலாம தவிர ஆனா ரொம்ப கீழே போயிராது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ரெண்டாவது, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கோல்டு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபுட் பிரைஸ், எனர்ஜி பிரைஸ், ஆயில், கேஸ், ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது இது எல்லாமே இன்க்ரீஸ் அந்த டிகிரீஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஆயில் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்ல டிசைட் ஆகுது. ஓகேங்களா, ஆனா இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் அப்படின்னா சப்ளை இஷ்யூ ஆகி குளோபலா வந்து இம்பாக்ட் பண்ணுது. அதனால ஆயில் பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க சொல்லலாம், இப்போ இந்தியாவில் வந்து எப்படியாவது இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களே அப்படின்னு. கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், இம்போர்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குளோபலா ஃபுட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி
மாதிரி இன்ஃப்ளேஷன் இருந்தது அப்படின்னா அதிகமானுச்சு அப்படின்னா கரன்சி வேல்யூ வந்து கம்மியாகும். கரன்சி வேல்யூ வந்து கம்மியானுச்சு அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து அதாவது பேங்க்ஸ் பீப்புள்ஸ் மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் அசட்டை நோக்கி போவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார், மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ், இந்த ட்ரேட் வார், எலெக்ஷன் அன்சர்டனிட்டி இது எல்லாமே இருக்கிறத பார்த்தா 2026 பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேரண்டடா சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா கோல்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். கோல்டு பிரைஸ் வந்து மேலே போறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். மூணாவது ரீசன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா டாலர் வர்சஸ் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாலர் வந்து வீக் ஆகும் எப்ப அப்படின்னா ஹை டெப்ட், அளவுக்கு அதிகமா மணியை பிரிண்ட் பண்ணா மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே அவங்களோட லோக்கல் கரன்சில ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வந்து வீக் ஆகும். இதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க நியூஸ்ல அதிகமா நம்ம கேள்விப்படுற வேர்டு பாத்தீங்க அப்படின்னா டி டாலரைசேஷன் அப்படிங்கிற வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்கில நாளிதழ்கள்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து அடிக்கடி வந்து வரும். இந்த மாதிரி டி டாலரைசேஷன் அதாவது டாலரோட பவர் வந்து கம்மியானுச்சு அப்படின்னா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபைனலா எக்ஸ்பர்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து லாங் டேர்ம்ல வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்ட வந்து ஒரு ஹெட்ஜா தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஹெட்ஜ் பண்றதுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்றதுக்கு போர்ட்ஃபோலியோவை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து கோல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2026 பொறுத்த வரையும் கோல்டு வந்து ஷார்ட் டேர்ம்ல வொலாட்டிலிட்டியா இருந்தாலும் ஆனா டவுன் சைடு வந்து போறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு 1 lakh 2 lakh இல்ல 5 lakh 10 lakhன்னு சிங்கிள் ஷாட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா எஸ்ஐபி மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த எஸ்ஐபி எல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவை. டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு அக்கௌண்ட் தான். நான் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா அப்படிங்கிற புரோக்கர்ல தான் டிமேட் அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி கோல்டுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த புரோக்கரோட அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிற நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே 100% வந்து வீட்டில இருந்தே மொபைல் மூலமா ஃப்ரீயா வந்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரெண்டு டைப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 இல்ல 1000ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்கிட்ட வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி தான் என்கிட்ட பாக்கெட் மணி இருக்கு அப்படின்னா நீங்க கோல்டு இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டு இடிஎஃப்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க இடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி முறையிலையும் முதலீடு பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட இப்ப என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக் வந்து வாங்கி போடலாம். இல்ல என்கிட்ட வந்து ஒரு 5000 இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டாக்ஸ் எப்பெல்லாம் காசு இருக்கோ அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு ப்ரூஃபா பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட போர்ட்ஃபோலியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ் அப்படிங்கிற கோல்டு இடிஎஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 94,935 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுல இருந்து இப்போ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 72,123 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 75% வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ரெண்டாவது கோல்டு கேஸ் அப்படிங்கிற கோல்டு இடிஎஃப்ல நான் முதலீடு பண்ணியிருக்கேன். அதுல 30,102 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 22,509 ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 74.7% வந்து எனக்கு அதுல இருந்து வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. சோ இந்த மாதிரி நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மந்த் சேலரி வருது, செலவெல்லாம் போக ஒரு அமௌண்ட் வந்து உங்ககிட்ட மிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கோல்டுல ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க வாங்கி வச்சிருக்க இடிஎஃப் ஓட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த இடிஎஃப் நீங்க எப்ப வேணாலும் நீங்க செல் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் வித்துட்டு அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு டிமேட் அக்கவுண்ட் மூலமா இந்த கோல்டு இடிஎஃப்ஸ்ல வந்து முதலீடு பண்ணுங்க. இன் கேஸ் எப்படி இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது, எப்படி இந்த கோல்டுல முதலீடு பண்றது அப்படிங்கிற இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஈடன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.